தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். ராகு நின்ற வீட்டிற்கு கேந்திர வீடுகள் அல்லது கேந்திரத்தில் நின்ற கிரகங்கள், இந்த தன்மையை ராகு அபகரித்து பலன்களை தரக்கூடிய தன்மை உண்டு. உங்கள் ஜாதகத்தில் எந்த ராசி லக்னமானாலும் நீங்கள் இருங்க, உங்கள் ஜாதகத்தில் ராகு ஒரு வீட்டில் நிற்பார். ராகுவும் கேதுவும் எதிர் எதிர் தன்மையில் நிற்பாங்க வீட்டில். ராகு 2ஆம் இடத்துலனா 8ஆம் இடத்துல கேது, இப்படி நேர் எதிர் திசையில். அப்படி ராகு நின்ற வீடு, நின்ற ராசி இருக்கு இல்லையா, அந்த ராசிக்கு கேந்திரம்னு சொல்லக்கூடியது. ராகு நின்ற இடத்துலேருந்து கணக்கு பண்ணணும். 4ஆவது இடம், 7ஆவது இடம், 10ஆவது இடம்னு வரும். இந்த 4ஆவது இடம், 7ஆவது இடம், 10ஆவது இடத்துல அல்லது ராகு கூடவையோ சேர்ந்து ஒரு கிரகம் நின்றால் அது எந்த மாதிரியான பலனை தரக்கூடியது, அந்த பலன் ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் எந்த மாதிரியான ஒரு நன்மையோ அல்லது தீமையோ தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சில விளக்க ஜாதகத்தோடு நம்ம பார்க்க போகிறோம். ராகு தன்னுடைய பலன் எந்த வீட்டில் நிற்கிறாரோ அந்த பலனை அந்த அதிபதி போல் செயல்படுவார் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், அவருடைய பார்வையை கிரகிக்கக்கூடிய தன்மை, அதாவது ராகு அபகரிக்கக்கூடிய தன்மை கொண்ட கிரகம். அப்போது அதற்கு கேந்திரத்தில் ஒரு கிரகம் நின்றுது அப்படின்னு சொன்னால் அந்த கிரகத்தினுடைய பார்வை, அந்த பலன்களையும் இவர் எடுத்து செய்வார். அப்போது அது எந்த மாதிரியான பலன்களை ஜாதகருக்கு தரும் அப்படிங்கிற ஒரு ஜோதிட புரிதல்களை தரக்கூடியது தான் இந்த வீடியோ. ராகுவின் கேந்திர கிரகங்கள், அதாவது லக்னத்துக்கு கேந்திரம்னு எடுத்துக்கக்கூடாது. ராகு நின்ற ராசி கட்டம் இருக்கு இல்லையா, அதற்கு கேந்திரம் ராகு கூட, அதாவது ராகு கூடவே, அது 1ஆவது கேந்திரம்னு சொல்லுவோம். ராகுக்கு 4ஆவது இடத்துல, ராகுக்கு 7ஆவது இடத்துல, ராகுக்கு 10ஆவது இடத்துல, இதுதான் கேந்திரங்கள்னு சொல்லுவோம். இப்போது இந்த ஜாதகத்தை உதாரணமாக எடுத்துப்போம், இது சிறப்பாக இருக்கும். இது வந்து கன்னி லக்னம். இந்த ஜாதகருக்கு லக்னத்துக்கு 11ஆவது இடத்துல ராகு இருக்கார். ஆனால் ராகுக்கு கேந்திரத்தில் கிட்டத்தட்ட 7 கிரகங்கள் அப்படிங்கிற கணக்கில் வந்துடும். சந்திரனும் சூரியனும் மட்டும்தான் கொஞ்சம் விலகி நிற்கிறாங்க. இப்போ எடுப்போம் ராகு கேந்திரத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ராகு கூடவே புதன் சுக்கிரன், ஏதாவது ராகு கூட ஒரு கேந்திரம் முதல் கேந்திரத்தில், ராகுக்கு 2ஆவது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4ஆவது இடத்துல, ராகுக்கு 4ஆவது இடத்துல செவ்வாயும், 7ஆவது இடத்துல கேதுவும், 10ஆவது இடத்துல குரு சனியும். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் ராகுவும் கேந்திரம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டால், ராகுவுக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதன் தசையில் பெரிய அளவில் செயல்படாது. ஆனால் அது செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ராகு தன் தசையில் செஞ்சுட்டு போயிடும். இதுதான் வந்து எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள். சிலருக்கு யோக கிரகங்கள் எனக்கு வேலை செய்யுது, ஆனால் தசையில் பெரிய அளவில் ஸ்மூத்தாக இல்லையே, பெரிய எதிர்பார்ப்பு எனக்கு கிடைக்கலையே, அல்லது பலன் பெருசாக நடக்கலையேன்னு நினைப்பாங்க. அதுக்கு காரணம் இந்தமாரி ஒரு ட்ரிக்கும் இருக்கும். என்னென்னா, அந்த கேந்திரத்துக்கு, அந்த கிரகத்திற்கு கேந்திரத்தில் ராகு எங்கேயாவது உட்காந்துருப்பார். என்னென்னா, அந்த வேலையை நீ செய்ய விடாத தடுத்துட்டு அந்த வேலையை நான் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பார். அப்போ என்னென்னா, ராகு தசை யோக தசையாக மாறிடும் அவங்களுக்கு. இப்போ கன்னி லக்னத்துக்கு வந்து ராகு வந்து யோக கிரகம் தான். அதுவும் கடக லக்னத்தில் வேறு, கடகராசி கட்டத்தில் வேறு இருக்கார் இல்லையா. இப்போ இந்த ஜாதகருக்கு ராகு தசை எப்போ வருது அப்படிங்கிறது தான் விஷயம். மத்திய வயசில் வந்துருச்சுன்னா இவரை விட ஒரு சிறந்த யோகர் அப்படிங்கிறது வந்து இல்லை, யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ இங்கே வந்து 4 வருஷம் 3 மாதம் இருக்க பிறந்திருக்காரு கேது தசை. அப்போது கேது தசைக்கு அடுத்தது 20 வருஷம் சுக்கிர தசை இல்லையா. 24 வயசில், 24 வயசு முடிஞ்சு 25 வயசில் நடக்கும்பொழுது சூரிய தசை தொடங்கும். சூரிய தசை 23 வயசில் தொடங்கி கிட்டத்தட்ட 30 வயசு நிறைய, அதாவது 29 வயசு முடியும் பொழுது சூரிய தசை தொடங்கும். 39 வயசில் சந்திர தசை முடியும். 39 வயசில் சந்திர தசை, அதுக்கப்புறம் 7 வருஷம் 46 வயசில் செவ்வாய் தசை முடியும். அப்போ 46 வயசில் கிட்டத்தட்ட 45க்கு மேலேன்னு வச்சுப்போம், ராகு தசை தொடங்குது. இப்போது ராகு தசைங்கிறது இவருக்கு பெரிய யோகம். கிட்டத்தட்ட 45 வயசுலேருந்து 18 வருஷம்னா கிட்டத்தட்ட வந்து 63 வயசு. அப்போது இவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சக்கரவர்த்தி போல் இருப்பாருன்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு இவரை வந்து உயர்த்தி கொடுக்கும். காரணம் வந்து சனி, குரு, செவ்வாய், சுக்கிரன், புதன், இந்த அத்தனை கிரகத்தினுடைய காரகத்துவ ஆதிபத்திய ரீதியும் ஃபுல் எஃபெக்டாக வேலை செய்யும். அப்போது 45 வயசுக்கு பிறகு இவருக்கு இது ரொம்ப லேட்டாக கிடைக்கிது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் சிலருக்கு வந்து அந்த மாதிரி வாழ்க்கை இது அமையும். பெரும் கோடீஸ்வரர் பணக்காரர்கள் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 50 வயசு 60 வயசு கடந்தவங்களாக தான் இருப்பாங்க. பெரிய அளவில் ஒரு 10 தலைமுறை வச்சு சம்பாதிச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் 40 கடந்தது தான். இப்போ அந்த அடிப்படையில் இது வந்து யோகமாக செயல்படுது. காரணம் வந்து அந்த தசாபுத்தி கொஞ்சம் லேட்டாக வருது. அதுவும் வந்து ஒரு கூடுதல் சிறப்பு தான்.
இப்போ இதே ராகு தசை ஒருத்தவனுக்கு 18 வயசில் 20 வயசில் வருதுன்னா அவன் என்ன பண்ணிட போகிறான்? அந்தளவுக்கு படிப்பும் அந்தளவுக்கு வந்திருக்காது, ஒரு காலேஜே படிச்சிருக்க முடியாது. அப்போ அந்த நேரத்தில் வந்து அது கெடுறதை விட எல்லா அனுபவம் பெற்று வயது முதிர்வு எல்லாமே கரெக்டாக கிடச்சி அந்த நேரத்தில் இந்த மாதிரி யோக தசை வந்ததுன்னா அது இன்னும் பீக்கில் தூக்கிட்டு போயிடும். இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிறப்பான தசை, சிறப்பான காலகட்டத்தில் வருது. அப்படிங்கிறதுனால இந்த ராகுவுக்கு கேந்திரத்தில் ஒரு கிரகம் நின்றுதுன்னா, ஒரு கிரகம் இல்லை, இங்கே நிறைய கிரகம் நிற்கிது அப்படின்னு சொன்னால் அதனுடைய பலன்கள் எப்படி அந்த ராகு எடுத்து செய்யும் அப்படிங்கிறது வந்து இந்த ஜாதகம் வந்து ஒரு நல்ல உதாரண ஜாதகமாக இருக்கும். இது ஒரு சில ஜோதிட புரிதல்களை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன்.